இந்த மாதிரி நேரத்துல கோவப்பட்டு வீட்டை விட்டு வெளியே வர்றது நம்ம குடும்பத்துக்கு அழகா? சொல்லுங்க. வாங்க அண்ணி. ஐயோ, இவ ஸ்கோர் பண்ணிட்டே போறாளே. திட்டம் போட்டு வீட்டை விட்டு அனுப்பி விட்டு நம்மளே கூப்பிட வச்சிருவா போல இருக்கு. அதெல்லாம் யோசிக்க நேரம் இல்ல. நாமளும் பெர்ஃபார்மன்ஸை போட்டுற வேண்டியதான். ஆமா அண்ணி, நீங்க எங்க கூட வந்துதான் ஆகணும். நாங்க பேசினதெல்லாம் தானே உங்க மனசை கஷ்டப்படுத்துச்சு. நாங்க பேசினது தப்புதான், எங்களை மன்னிச்சிடுங்க. நானும் வெண்ணிலாவும் உங்ககிட்ட மன்னிப்பு கேட்டுக்கிறோம். தயவு செஞ்சு வீட்டுக்கு வாங்க. ஏமா பவித்ரா, எவ்வளவு தன்மையான பொண்ணு நீ. யாரு என்ன சொன்னாலும் கேட்டுப்ப. இப்ப ஏமா இவ்ளோ கோவம் உனக்கு? சம்பந்தி அம்மாவே வந்து கூப்பிடுறாங்க. உன் தம்பி பொண்டாட்டிங்களும் மன்னிப்பு கேக்குறாங்க. கொஞ்சம் யோசிமா. எதுக்குமா பிடிவாதம் பிடிக்கிற? கிளம்பி போமா. பவித்ரா, ஆள் ஆளுக்கு உன்கிட்ட மன்னிப்பு கேட்டாச்சு. இதுக்கு மேலயும் வீட்டுக்கு வான உன் காலில் விழுந்து கெஞ்சணுமா? அவ்வளோ என்னடி உனக்கு பிடிவாதம்? நீ முதல்ல கிளம்பு. வா, வீட்டுக்கு போலாம். எழுந்துரு. வா வா, எழுந்துரு. எழுந்துருமா. வா 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 வா, போலாம். வா பவித்ரா. இப்ப நான் இந்த துணி எடுக்க போறேன். அருவி காணாம போக போறா. எல்லாரும் ரெடியா? ரெடிடா. அச்சச்சோ, ஏங்க அருவி எங்க? அதான் மேஜிக். அவ்வளவுதான், நான் மறைய வச்சிட்டேனே. நான் எங்க மறைஞ்சேன்? இங்க தானே இருக்கேன். ஏய், ஏதோ விளையாட்டுக்கு சொல்றேன்னு நினைச்சோம். நிஜமாவே மறைய வச்சிட்ட. இப்ப அருவி எங்கடா? அருவி திரும்பி எப்படி வருவா? மறைய வச்சது தான்ப்பா. இனிமே அவ வரமாட்டா. ஐயோ, நான் எங்கேயும் மறைஞ்சு போகல. நான் இங்க தானே இருக்கேன். வருண், போதும் விளையாண்டது. அருவியை எப்படியாவது திரும்ப வர வைங்க ப்ளீஸ். எனக்கு மறைய வைக்க தான் தெரியும், திரும்ப வர வைக்கிற மந்திரம் தெரியாதே. அருவி எங்கேயும் போயிருக்க மாட்டா. இங்கதான் எங்கேயாவது இருப்பா. எல்லாரும் தேடி பாருங்க. பெரியம்மா, நான் இங்க தான் இருக்கேன். என்ன பாருங்க. டேய், உன்னை யாரா அந்த மேஜிக் எல்லாம் பண்ண சொன்னது? இப்ப பாரு, அவளை காணோம். அவளுக்கு மட்டும் ஏதாவது ஆச்சு, உன்னை சும்மா விட மாட்டேன் பாத்துக்க. ஏன்பா வருண், இப்படியா பண்ணுவ? அருவி இப்ப எங்க போனான்னு தெரியலையே. பெரியப்பா, நான் இங்க இருக்கிறது உங்களுக்கு தெரியலையா? அப்படின்னா நான் உங்க யாருக்கு அன்னைக்கும் தெரிய மாட்டேங்கிறேனா? அருவி, ஏய், அக்கா சிரிச்சிட்டாங்க. நம்ம குடும்பம் ஒரு பசில் மாதிரி. ஒருத்தர் இல்லனாலும் அது முழுமையடையாது. அப்போ உங்க எல்லாருக்கும் என்ன பார்த்தா கிண்டலா இருக்கா? நீங்க எல்லாரும் ஒண்ணு சேர்ந்துதான் நாடகம் ஆடி நடிச்சீங்களா? நீ தானே இதுக்கு காரணம். உன்னை விட மாட்டேன். அருவி, நான் என்ன பண்ணேன்? அண்ணா பாரு, நான் அடிக்க வரா. ஏய், பாத்துடா. பாத்து. சொல்லு உத்தமா. அப்பா, நான் மறுபடியும் அண்ணாமலை குடும்பத்துக்குள்ள நுழைஞ்சிட்டேன். என்னடா சொல்ற? அதுக்குள்ள எப்படி? ஒரு பக்கம் பவித்ரா வீட்டை விட்டு வந்ததும் கடை எரிஞ்சது அவங்களுக்கெல்லாம் அபசகரமா தோணிருக்கு. அப்புறம் நீங்க கொடுத்த சாப்பாடை சாப்பிட்டு
ஃபுட் பாய்சன் ஆகி மயக்கம் போட்டதுனால பயந்து போய் இதுக்கு மேல நீங்க வெளியே இருக்க கூடாதுன்னு சொல்லி அண்ணாமலை கெஞ்சி எங்களை இந்த வீட்டுக்கு கூட்டிட்டு வந்துட்டாங்க. ஒரே நாள்ல அண்ணாமலை பதறி வந்து எங்களை கூட்டிட்டு வருவாங்கன்னு நினைக்கவே இல்லை. எப்படியோ நாம நினைச்சது நடந்ததுல சந்தோஷம். ஆமா, திரும்ப வந்து கூப்பிடும்போது எதுவோ சொத்து வேணும்னு கேட்கலையா? அது எப்படி கேட்காம இருப்பேன்? நீங்க எனக்குன்னு ஏதாவது பண்ணாதான் வீட்டுக்கு வருவேன்னு சொல்லிட்டேன். ஒரு கடையோட பொறுப்பை மொத்தமா நீங்களே பாத்துக்கங்கன்னு அண்ணாமலை சொன்னதுக்கு அப்புறம் தான் இந்த வீட்டுக்கு வரவே ஒத்துக்கிட்டேன். சூப்பர் ராமா, இப்படிதான் இருக்கணும். இன்னைக்கு ஒரு கடை தானே உன் கண்ட்ரோல்ல வந்துருக்கு. சீக்கிரமே நான் வெளியே வந்து மொத்த கடையும் உன் கண்ட்ரோலுக்கு வர வைக்கிறேன். அண்ணாமலைய சலாம் போட வைக்கிறேன். தைரியமாயிடுறா. நீங்க இருக்கும்போது எனக்கு என்னப்பா, ஆனா என்னால நீங்க ஜெயில இருக்கீங்கன்னு நினைக்கும் போது மனசுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. அப்பா உனக்காக என்ன வேணா செய்ய வேண்டாம். சீக்கிரமா நான் வெளியே வந்துடுவேன். நீ சந்தோஷமா இரு. சரி சரி, ரொம்ப நேரம் என்கிட்ட பேசிட்டு இருக்காத. அண்ணாமலை மோப்பம் பிடிச்சாலும் பிடிச்சிடுவான். அதனால அடிக்கடி நீ வீட்டுல இருந்து பேசாத. கவனமாயிரு. சரிப்பா, அதெல்லாம் நான் பாத்துக்கிறேன். நான் வச்சிடுறேன். இப்ப பாரு, என் அஸ்திவாரத்தையே அசைச்சு பார்த்தல்ல உன்ன. அண்ணா ப்ளீஸ்ண்ணா, சொல்றத கேளுங்கண்ணா. ப்ளீஸ்ண்ணா, உங்க பக்கமே இனிமே வரமாட்டேண்ணா. உங்களுக்கு கெஞ்சி கேட்டுக்கிறேன், சத்தியமா சொல்றேன். எதுவா இருந்தாலும் கீழே போய் பேசிக்கலாம். அண்ணா ப்ளீஸ்ண்ணா. அண்ணா இனிமே உங்க பேச்சுக்கே வரமாட்டேண்ணா. ப்ளீஸ்ண்ணா அண்ணா, இனிமே நான் உங்ககிட்ட பிரச்சனை எல்லாரும் வாங்க. பண்ண ப்ளீஸ்ண்ணா, உங்களுக்கு கெஞ்சி கேட்டுக்கிறேன் நான் இந்த ஒரு வாட்டி. அண்ணா நீங்க இருக்க பக்கம் கூட வரமாட்டேன். என்ன மாப்ள, என்னாச்சு? என்ன விஷயம் மாப்ள? இன்னைக்கு என்ன பிரச்சனை பண்ண போறானோ தெரியலையே. அது ஒண்ணு இல்ல அத்தை, இந்த வீட்டோட மூத்த மருமக இருக்காங்களே வான்மதி, அவங்கள பத்தின விஷயம் உங்ககிட்ட ஒண்ணு பேசணும். வான்மதிய பத்தியா? என்ன விஷயம் மாப்ள? அது வான்மதி இருக்காங்களே அவங்க என்ன விஷயம்னு சொல்லுங்க மாமா. இருங்க மச்சான், சொல்றேன்.